அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அதுதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி படிக்கிறது? எப்படி வந்து அடுத்த லெவல் எப்படி போறது? ஏன்னா போன தடவ எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 100 கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க? தமிழ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க இல்லையா? அந்த 100 மார்க்குக்கு எப்படி படிக்கிறது? அப்படிங்கிறது தான் அதுதான் நம்மளுக்கு மார்க் வந்து கூட்டி குடுக்குறது. அதிகமான ஸ்கோரிங் எதுல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது தமிழ்ல தான் கிடைக்கும். இப்போ குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 175 மார்க்குக்குமே நம்மளுக்கு ஜிஎஸ் தான் கேட்கறாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு சிலபஸ் குடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டாபிக் குடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்மளுக்கு பாதி ஆகும். அப்படிதானே? நம்மளுக்கு அப்படியே இது வந்து குறையும். குரூப் 4க்கும், குரூப் 2க்கும் என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் 75 தான். வெறும் 75 நம்ம வந்து எப்படி படிக்கணும்? அப்ப இது பாதிக்கு பாதி நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா, தமிழ் கேட்கறாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க? தமிழ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து 93 பிளஸ் தான் போட்டிருந்தேன். சோ ஸ்கூல் புக்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த ஸ்கூல் புக் லைன் பை லைனா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஏன்னா சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது முன்னாடி ஒரு சிலபஸ் இருந்துச்சு. இப்ப சிலபஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இலக்கணம், சொல்லகராதி, சேர்த்து எழுது, பிரித்தெழுது, எழுதக்கூடிய திறன், கலைச்சொல். போன தடவை கலைச்சொல்ல தான் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய மார்க் வந்து அதுலதான் சல்லுன்னு மார்க் குறைஞ்சதுக்கு காரணமே கலைச்சொல் அப்படிங்கறதுதான். ஏன்னா அது 10 மார்க்கு கேட்பாங்க. கலைச்சொல் எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மார்க்கு கேட்பாங்க. அதுல 2 கொஸ்டின் மட்டும் தான் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. மீதி 8 கொஸ்டின் ஃபுல்லாவே அவுட் ஆஃப் சோர்ஸ். அந்த 8ம் எங்க இருந்து கேக்குறாங்க? 8ம் எங்க இருந்து கேட்பாங்க அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கு. அந்த 10 கொஸ்டின்ல அப்படியே பார்த்தாலும் ரொம்ப வந்து நம்ம என்ன பண்ண யோசிச்சு அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது ஓரளவு நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் நம்மளுடைய நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே நம்மளுடைய படிப்பு வந்து உதவுமா அப்படின்றது உதவாது. நம்ம எங்கேயோ கேட்டிருப்போம், டிவி பார்த்திருப்போம், யாரு கூடயாவது கம்யூனிகேஷன் பண்ணியிருப்போம். அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்மளுக்கு வார்த்தைகள் நிறைய வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ரீடிங் எல்லாருமே நம்ம என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். இதை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 2, 3 மார்க் தப்பு வரும். 2, 3 மார்க் தான் தப்பு வரும். மிச்ச அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு 10க்கு 10மே நம்மளுக்கு அடி ஆகும் அப்படின்னா யாருக்குமே அந்த மாதிரி வந்து ஆகாது. சோ அதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா அதை வந்து கேட்பாங்க. அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்ப இந்த இதை பாத்துருவோம். பார்த்துட்டு நம்ம வந்து சிலபஸ் வந்து பாத்துடலாம். அப்ப சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். குரூப் 2 நோட்டிபிகேஷன் எப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 11/8/2026. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டேட் எப்போ சொல்லியிருக்காங்க? பிலிமினரி எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதியே சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1 வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா இன்னையில இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 80 டேஸ் இருக்கும். 80 நாள் வந்து என்ன பண்ணிருக்கணும்? நீங்க படிக்கணும். 80 டேஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லெசன் எடுக்கிறோம். இன்னைக்கு லெசன் எடுக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே அந்த கிளாஸ்ல வந்து நோட்ஸ் எடுத்துருவாங்க. அந்த நோட்ஸ் எடுத்து முடிச்ச உடனே இது வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இந்த டாபிக்ஸ் இருக்கும். நான் வெளியில இருந்து நடத்தும் போதே அவுட் சோர்ஸையும் சேர்த்து நடத்தி விட்டுருவோம். அப்ப அப்ப அவங்க நோட்ஸ் எடுத்துடுறாங்க. இப்ப வழக்குகள் இருக்கு, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை எல்லாம் நடத்துறோம், குடியுரிமை எல்லாம் நடத்துறோம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம்? என்ன அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, மாத்திருப்பாங்க. சோ அந்த இயர்ஸை நம்ம சேர்க்கணும். என்ன வழக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கரண்ட் ரிலவெண்டான விஷயம் அவங்க தேடவே தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவேன் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சோ அதை வந்து படிச்சு டெஸ்ட் எழுதுனா மட்டும் போதும். வீக்லி வந்து நம்மளுக்கு 2 டெஸ்ட் நடக்கும். இப்ப இந்த 80 நாள்ல எப்படி வந்து நம்ம ஷெட்யூல் போடுறது அப்படிங்கறது நம்ம சிலபஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். ஜிஎஸ் கொஸ்டின் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். ஜிஎஸ்ல நம்மளுக்கு எப்படி கேக்குறாங்க? நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல இருந்து வந்திருக்கு இல்லையா? நம்ம கீழ இருந்து யூனிட் 6ல இருந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதிகமான மார்க் எதுல இருந்து கேக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் சொல்லியிருப்பேன் நான். சிலபஸ் எப்பொழுதுமே என்ன பண்ணிருங்க கையில வந்து வச்சிருங்க. அப்ப சிலபஸ் வாய்ஸா தான் நம்ம நடத்தணும். ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். ஆனா ஸ்கூல் புக்ஸ்ல என்ன இருக்கும்? சிலபஸ வச்சு ஸ்கூல் புக்ஸ்ல அந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணா போதும். ஃபுல் ஸ்கூல் புக்குமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல படிக்க வந்து தேவையில்ல. இப்ப நம்மளுக்கு யூனிட் 6ல பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. 20 கேள்விகள் கேக்குறாங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கறதுல 20 கேள்வி கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல. நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா?
அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு, திருக்குறள் படிச்சா போதும். அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு, அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், இது சார்ந்த கேள்விகள் தான் அதுல வந்து இருக்கும். ரொம்ப டெப்தாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க. நம்மளுக்கு மாநாடுகள் தெரியணும், எப்ப என்ன மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். பெரியார் வந்து எதுல வந்து தலைமை தாங்கினாரு அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாநாட்டுக்கு தலைமை யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். தலைவர் யாருன்னு தெரியணும், தலைமை தாங்கினவங்க யாருன்னு தெரியணும், எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. பாருங்க, தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது இதுல கவர் ஆகும். அப்ப இலக்கிய வரலாறு ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். திருக்குறள், திருக்குறள் மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடு, ஒரு 6 டாபிக், ஒரு 6 தலைப்பு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. அந்த 6 தலைப்புக்குள்ளதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 தலைப்புங்கிறது நம்மளுக்கு என்ன தலைப்பு தலைப்பா கொடுத்து ஸ்கூல் புக்லயோ எதுலயுமே படிங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. நீங்க திருக்குறள் படிங்க, திருக்குறள் படிச்சு அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி புரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த 3 மணி நேரத்துல போய் அங்க உட்காரும் போது அட்டன் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன தோணுது அதுதான் சார், அதுதான் உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்கும். சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எப்படி இருந்துச்சு, அதுல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு எப்படி இருந்துச்சு, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களினுடைய பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை, திராவிட இயக்கம், இவற்றுங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், பெரியார் அண்ணா பங்களிப்பு அப்படி சொல்லிட்டு யூனிட் 6 நம்மளுக்கு 20 கேள்வி கேட்டிருப்பாங்க. இதுவே நம்மளுக்கு குரூப் 1 அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கேட்பாங்க, இது 40 மார்க்குக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 40 மார்க்குக்கு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா 20 மார்க் உங்களுக்கு ஈஸி தானே. 20 மார்க் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க டெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன கேட்பாங்க, 100 கேள்வி தமிழ் கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளுக்கு எப்படி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி வந்து அங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கேயும் என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ 100 கொஸ்டின் தமிழ் கேட்பாங்க. 200ல 75 கொஸ்டின் என்ன கேட்பாங்க, நம்மளுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் வந்து போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் இது கேட்பாங்க. மேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பிளஸ் 20 25. இப்ப 25 அப்படிங்கிறது முன்னாடிதான் இந்த 15மே நம்மளுக்கு என்ன இருக்கு, இப்ப சிம்பிளிபிகேஷன் இருக்கட்டும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹச்சிஎஃப், ஏரியா அண்ட் வேல்யூம், தனிவட்டி கூட்டுவட்டி, எஸ்ஐயும் சிஐயும் என்ன பண்ணிருப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 25 மார்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத அப்படியே மெமரி பண்ணிட்டு போய் எழுதி நிறைய பேர் வேலைக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் இதுக்காக வேணா ரீசனிங்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. 10 கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 கேள்வி வந்து ரீசனிங்ல இருந்து கேட்போம். போன தடவை குரூப் 2 எழுதினவங்களுக்கு இது தெரியும். 50 மார்க்கு கேட்பாங்க. மேக்ஸ் எவ்வளவு கேக்குறாங்க, 50 மார்க்குக்கு மேக்ஸ் கேட்பாங்க. சோ தருக்க காரணிவியல், புதிர்கள், என்னென்ன ரீசனிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ் இருக்கும், பகட, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், நம்பர் சீரியஸ், எண் வரிசை, இதெல்லாம் தான் 10 மார்க்கு அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. இது வேற எங்கேயும் இல்ல, நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே தினமும் என்ன பண்ணிக்கணும், நம்ம பிஒய் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக டெய்லி 1 hour நம்ம கிளாஸ்லயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 மணி நேரம் 1 மணி நேரம் அதை வந்து கிளாஸ்ல போட்டு பாக்குறது. பிளஸ் வந்து நம்ம இதை எப்படி கேட்போம், 25 கேள்வி இதே மாதிரி தானே கேட்போம் டெஸ்ட்ல, அந்த கொஸ்டினை திருப்புறது, அது எப்படி வந்து அவங்க கியூர் பண்றாங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ஒரு நோட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் 25 என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இது வந்து மேக்ஸ். இதுல மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் இருக்கும், விழுக்காடு, ஹெச்சிஎஃப், எல்சிஎம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு மற்றும் கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இதெல்லாமே சேர்ந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்னும் நீங்க வந்து
ஸ்கூல் புக்ஸை விட கொஞ்சம் ஈஸியா நம்ம கடினமா எப்படி கேட்போம் அப்படின்னா கொஸ்டின்ல நான் கொடுத்துருவேன். கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு கணக்கு ஒரு 5 தான் இருக்கும். 10 கணக்கு என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு கணக்கா அவங்களுக்கு வந்து அப்பதான் அவங்க அங்க போய் என்ன பண்ண முடியும், டெஸ்ட்ல வந்து அவங்க எக்ஸாம் வந்து ஒழுங்கா எழுதுவாங்க அப்படிங்கிறத. இங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லிடுவேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க கொடுத்துடணும். யூனிட் 6 பார்த்தோமா, யூனிட் 5 ரொம்ப உங்களுக்கு அதிகமான மார்க் குடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் 6 அப்படின்னா, அடுத்து யூனிட் 5 20 கேள்வி. 20 கேள்வி. ஏன்னா இது நம்மளுக்கு குரூப் 1ல 50 மார்க்கு கேட்பாங்க. இந்த 50 மார்க்குக்கு கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ 50 கேள்விகள் கேக்குறாங்க. 50 மார்க்ஸ் அப்படின்னா, நீங்க எப்படி படிக்கணும்? இந்த 50 மார்க்குக்கு படிச்சாதான் இந்த 20 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிதான். ஏன் வந்து குரூப் 1 அதிகமா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கிளியர் பண்றாங்க அப்படின்னு அதுதான். ஏன் குரூப் 2 எல்லாருமே குரூப் 1 லெவல்ல படிக்கிறவங்க கிளியர் பண்றாங்கன்னா அதுதான். ஏன்னா அவங்க பேஸ் போட்டு வச்சிடுறாங்க. அப்ப அந்த 100 மார்க்கு அவங்க தமிழுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப அத திரும்ப திரும்ப படிச்சுட்டாவே அது போதும். தமிழ் வந்து புரிஞ்சிடும். தமிழ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் சொல்றேன் இப்படி படிக்கணும் அப்படின்னு. இல்ல பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நித்தி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதார அமைப்பு, வேலை வாய்ப்பு, நிலச்சீர்திருத்தம், வேளாண்மை மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பண்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலம் சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை. இதெல்லாம் சமூக பிரச்சனை. இது முடிஞ்சிட்டா? இப்படில சமூக பிரச்சனை. எதுக்கு இதை வந்து சொல்றீங்க அப்படின்னா, சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன் இதை சும்மாவா கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க சிலபஸ்? இதுல இருந்து படிச்சுட்டு வாங்க. இதுல இருந்து நான் ஸ்கூல் புக் படிச்சிடறேன், ஸ்கூல் புக் படிச்சுட்டு போனேன், ஸ்கூல் புக் படிச்சுட்டு போனேன். எனக்கு வந்து அவங்க ஒண்ணுமே கேட்கல. அப்புறம் எப்படி கேட்பாங்க? அவங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த வாரம் உனக்கு வந்து மண்டே தமிழ் டெஸ்ட், அதுக்கு இந்த போர்ஷன்ஸ் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கிறது 4 போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க 5வது போர்ஷன்ல இருந்து படிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அந்த 4 போர்ஷன்ஸ்ல இருந்து தானே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வேற அவங்க நான் புக்கு படிச்சுட்டு போயிருந்திருக்கேன், நீங்க டெஸ்ட் சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யோசிச்சு உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா ரொம்ப தரமான கேள்வி பதில்கள் தான் கேட்பாங்க. உங்களால எவ்வளவு தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஒரு மாணவனை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ வேலைக்கு தகுதி தேர்வு, தகுதியின் அடிப்படையில அப்படின்னா தான் எல்லாருமே செலக்ட் ஆயிடுவாங்கல்ல. இதுதான் படிக்கணும், இதுதான் மனப்பாடம் பண்ணணும், இதைதான் பரிட்சை எழுதணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம செலக்ட் ஆயிடுவோம்ல. ஒரு ஒரு சர்க்கிள் வந்துரும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த சிலபஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சமூக பிரச்சனை, மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டில் மனிதவளம், HDI, மனிதவள மேம்பாடு, குறியீடுகள், அவற்றை தேசிய மற்றும் பிற மாநில குறியீடுகளுடன் ஒப்பாய்வு, தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களினுடைய பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீடு கொள்கைகள், அதுக்கான நியாயங்கள், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகள், தமிழ்நாட்டில் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டில் கல்வி நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகளும், தமிழ்நாட்டில் மின் ஆளுகை, பொது விழிப்புணர்வு, பொது நிர்வாகம், நலம்சார் அரசு திட்டங்கள், அவற்றின் பயன்பாடு, பொது விநியோக அமைப்புகளில் நிலவக்கூடிய சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். நான் உங்களுக்கு ஜனவரில இருந்தே என்ன பண்ணுவோம், ஒரு 1 இயருக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்ததுல இருந்து டெஸ்ட் வச்சிருவேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்ததுல இருந்து டெஸ்ட் வைப்பேன். கொஸ்டின்குள்ளேயும் நான் என்ன பண்ணிடுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பேன். ஸோ இப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் அந்தந்த மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுதான் ஆகணும். ஸோ 1 இயர் அப்படின்றப்போ நம்ம ஜனவரில இருந்து படிச்சிருக்கணும். அப்ப இடையில நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எலெக்ஷன் வந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓரளவு தான் கேட்பாங்க.
இப்போ புது கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன ஸ்கீம் போடுறாங்களோ அது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்பாங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப அக்யூரேட்டா என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ். இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்திய ஆட்சியல் 15 கேள்வி கேட்பாங்க. பாலிட்டி அப்படிங்கிறப்போ இந்திய அரசியல் அமைப்பு, ஏன்னா இது நம்மளுக்கு அங்க எவ்வளவு கேட்பாங்க, 40 மார்க்குக்கு பாலிட்டி கவர் ஆயிருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு, அரசியல் அமைப்பின் முகவுரை, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியில் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோகாயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைமைகளும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில 15 கொஸ்டின், குரூப் 1க்குன்னா 40 கொஸ்டின். யூனிட் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ஹிஸ்டரி கேட்பாங்க. பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது தான். இதுல 10 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு குரூப் 1க்கு 25 கொஸ்டின்ஸ் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ அந்த 25 படிக்கிறீங்க அப்படின்னாவே நான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடைசியில முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி பேரரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி., ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றுல எப்படி மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் ரிலவெண்டா அந்த தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் எந்தெந்த துறையில என்னென்ன சிறப்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்மளுக்கு குரூப் 1 அப்படிங்கிறப்போ இது 10 கேள்வி, இது ஒரு 10. எது சயின்ஸும் புவியியலும். புவியியல் பாத்தீங்கன்னா அமைவிடம், இயற்கை அமைவு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளங்கள், இந்திய ஆறுகள், மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரிகள், வேளாண்மை முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் நம்மளுக்கு கவர் ஆகும், இதுலயும் கவர் ஆகும். பரவல், இனம், மொழி, குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினர்கள், இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்கள், தடுப்பு முறைகள், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். கடைசியில சயின்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. இதுவும் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டிகிரி லெவல்ல கேட்பாங்க. இப்போ குரூப் 2 குரூப் 1 அப்படிங்கறதுனால ஒரு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, நடப்பு நிகழ்வுகள் சேர்த்திருக்காங்க. இப்போ 3 கேள்வியாவது நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். 2 கொஸ்டின் ஆவது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இப்ப ஏதாவது கண்டுபிடிப்புகள், இப்ப ஏதாவது மாற்றங்கள், இந்த நிலவுல போய் எலான் மஸ்கோட அந்த ராக்கெட் மோதுது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஜாகிரபி அப்படிங்கிறப்போ சுற்றுச்சூழல் மாசுபடுனால ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா, பருவநிலை மாறுபாடு அப்படின்னு காப் மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த மாநாடு, ஈரநில மாநாடுகள் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, இதுவரைக்கும் என்னென்ன மாநாடுகள் நடந்துச்சு, என்னென்ன பேரிடர் நடந்துச்சு, இதுவரைக்கும் என்னென்ன பேரிடர்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ நடந்த புயல் கொண்டு என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். இப்போ மெயின்ஸுக்கும் நான் சொல்லியிருக்கேன், மெயின்ஸுக்கும் அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்க குரூப் 1 பிலிமினரி செலக்ட் ஆயிட்டீங்க, குரூப் 2 பிலிமினரி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறப்போ இப்போ மெயின்ஸுக்கு நீங்க இப்ப இருந்தே நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து நீங்க அந்த உங்க நோட்ஸை மட்டும் திருப்பி பார்த்தா போதும். அந்த குறுகிய டைம்ல அதை தான் நம்ம பண்ண முடியும். அதை ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்படிதான் நம்மளுடைய ரொட்டீன் வந்து போகும். அறிவியல் 5 கேள்விதான்.
அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருந்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவிதான் அறிவியல். பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள், விதிகள்லாம் படிக்கணும் சயின்ஸுக்கு. இயக்கவியல், பருப்பொருளின் பண்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியலில் மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம், அணுக்கரு இயற்பியல், லேசர், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள். கெமிஸ்ட்ரி, தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், பயாலஜி, உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடல் இயங்கியல், உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதாரம், சுவாலஜி வந்துடும். அப்புறம் மனித நோய்கள், சுற்றுச்சூழல், சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஒரு தடவை என்ன பண்ணிக்கணும், சிலபஸை நல்லா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம மைண்ட்ல வந்து நல்லா அதை வந்து ஏற்றி வச்சுக்கணும். இதுல இருந்து இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிளாஸ் எடுத்துருவோம், அந்த கிளாஸ்ல நோட்ஸ் எடுப்பீங்க. இதை போய் என்ன பண்ணிருங்க, ஸ்கூல் புக்ஸ்ல இந்த 11வது புக்ல இருக்கு, 12வது புக்ல இருக்கு, 10வது புக்ல இருக்கு. இதை போய் என்ன பண்ணிடணும், ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு தான் படுக்கணும், ரீட் பண்ணிட்டு தான் தூங்கணும். காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், திருப்பி நம்ம படிச்சது பூரா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு வந்து வரணும். அப்படி படிச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஒரு ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணணும், படிக்கணும். இது 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 நம்ம யாரும் கம்பல் பண்ணல, யாரும் இது பண்ணல, நம்மளுடைய சூஸ் தான். ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், ஒரு நல்ல ஆளுமையா உருவாகணும், நான் ஒரு குரூப் 1 லெவலுக்கு ஒரு ஆபீசரா போகணும், குரூப் 2 லெவல்ல ஆபீசர் போகணும், குரூப் 4ல நான் ஒரு நல்ல ஜாப் வாங்கணும், டாப் ரேங்க் எடுத்து நல்ல ஜாப் வாங்கணும், யாரும் சொல்ல கிடையாது. நம்மளா தானே முடிவு பண்ணியிருக்கோம். எண்ணி துணிக கரும்பு துணிந்த பின் எண்ணம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே, ஒரு வேகன்சி தானே போட்டிருக்கான், 41 தானே போட்டிருக்காங்க, குரூப் 2ல 41 வேகன்சி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, மனசு நம்மளே அதை வந்து வேகன்சியை பார்த்தோன்னே மனசு நம்மளுக்கு டல் ஆயிடும், இது கம்மியா இருக்கு, இதுல எப்படி நம்ம செலக்ட் ஆகணும். பாசிட்டிவா நினைச்சிருங்க, பாசிட்டிவா நினைங்க. எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனை உங்களை எப்பொழுதுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நான் ஜெயிப்பேன், ஒரு போஸ்டிங்னாலும் நான் எடுப்பேன், நான் என்னால முடியும், அந்த குறுகிய நாள்லயே நான் படிப்பேன், எத்தனையோ பேர் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பேர் ரிவிஷன் பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு இந்த 3 மாசம் எனக்கு போதும், இந்த 3 மாசத்துல நான் கரெக்டான ஷெட்யூல் போட்டு நான் ஜெயிச்சு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொசைட்டி எது இல்லைன்னாலும் உங்களோட சொசைட்டி, சுற்றுச்சூழல், உங்க சொந்தக்காரங்க அவங்களே உங்களுக்கு வந்து உங்களை புஷ் பண்ணி விட்டுருவாங்க, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, நெகட்டிவா என்ன பண்ணிடுவாங்க, அவனுக்காகவே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் வந்து வச்சுக்கோங்க, நல்ல என்கரேஜ் பண்ற மாதிரி உன்னோட நண்பர் இருக்கணும். நானு நண்பனை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்லு, நண்பனை பத்தி சொல்லு அப்படி சொல்றாங்க இல்லையா, உன்னை பத்தி சொல்லிடுறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிறந்த நண்பன் ரொம்ப முக்கியம். நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு நல்ல நண்பன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கணும். இப்ப படிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாசிட்டிவா பேசுற ஆசிரியர்கள், பாசிட்டிவா பேசுற உங்களோட பேரண்ட்ஸ், அவங்கள்ட்ட வந்து சொல்லிருங்க, நெகட்டிவா சொல்லக்கூடாது. நெகட்டிவா சொன்னாலுமே அதை நான் பாசிட்டிவா எடுத்து நான் யாருன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்க ஓடணும். ஓடுற நதிக்கு தான் மதிப்பு. தண்ணி தேங்கியே இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும், குளமாவும் குட்டையாவும் மாறி போயிடும், அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. வளைவுகள்லையும் நெளிவுகள்லையும் வளைஞ்சு ஓடி போயிட்டே இருக்கிற நதிக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு. தமிழ் பாருங்க, தமிழ் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 100 கேள்வி அப்படிங்கிறப்போ, இப்போ நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான், ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படிச்சுதான் என்னால 93+1 போட முடிச்சு, 95 எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்ல, பாட புத்தகத்தினுடைய புரிதல் இருக்கும். இலக்கணம் மட்டும், இதுல இலக்கணம் மட்டும்தான் இருக்கு, இலக்கணம் மட்டும் நம்ம போய் தேடி தேடி படிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசாலமா இருக்கணும். பரந்த ஒரு எண்ணங்கள் வந்து இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஏன்னா படிச்சிருப்பான், இப்போ 10 பேருக்கும் ஒரே மாதிரி நம்ம பாடம் நடத்துறோம் அப்படின்னா, அதுல ஏன் ஒரு பையன் மட்டும் நல்லா வின் பண்றான் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுக்கு புரிதல் இருக்கு. இப்ப என்ன கேட்பாங்க மேம், வந்து என்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு, எப்படி வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கு மாதிரியும் பொதுவாக நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம், ஒரு பையன் மட்டும் மார்க் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா புரிதல் தான் அதுக்கு காரணம். புரிதல் பிளஸ் வந்து நம்ம கொஸ்டின் அட்டன் பண்றக்கூடிய டாக்டிஸ். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன்ல ஒண்ணுதான் நம்மளுக்கு ஆன்சர், அப்படிதானே?
கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதிலா தான் இருக்கும். மீதி 3 ஆன்சர் அவங்களா வச்சு விட்டுருப்பாங்க. நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காக, நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், நீங்க ரீட் பண்ண உடனே முதல்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் தோணுச்சுன்னா அதுதான் கரெக்ட். அத டக்குன்னு குறிச்சு விட்டுறணும். அப்புறம் யோசிச்சீங்க, ஆப்ஷன பாத்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற டாக்டிஸ். அது மாதிரி 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்படின்றப்ப அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா கேட்டு வச்சிருப்பாங்க. எப்போதுமே கவர்மெண்ட்டை நெகட்டிவா கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினையே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோரிங் வந்து கூடும். இலக்கணம் பாத்தீங்கன்னா பேசிக்கா 25 கேள்வி அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை, வேர்ச்சொல், வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனை பெயர், பெயரெச்சம், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினை சொற்களின் வேறுபாடு. குழந்தைய சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுது, இந்த இல்லுக்கு இந்த இல்லு போடு, இந்த ராவுக்கு இந்த ரா போடு, இந்த நாவுக்கு இந்த நா போடு, நகர நகரம், லகர லகரம், மயங்கொழி பிழைகள் விடுவாங்க குழந்தைங்க. அப்ப அதை வந்து என்ன பண்ணணும், திரும்ப 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 எழுதி பார்த்தோம்னா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நோட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம திரும்ப திரும்ப படிச்சோம்னா இது வந்து என்ன ஆயிடும், பிரிக்கிறது, சேர்க்கிறது அப்படிங்கிறது புணர்ச்சி விதி. பிரிக்கும் போது பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும், அதுல தப்பு வந்து நம்மளுக்கு வராது. சொல்லகராதி 15 கேள்வி. எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், அகரவரிசை, சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்க சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்லு. அது மாதிரி கோடிட்ட இடம் கேட்டிருப்பாங்க, விடுபட்டது கேட்டிருப்பாங்க, பிழை திருத்தம் கேட்டிருப்பாங்க, புதிய சொல், விடுபட்ட சொல்லு, அதே மாதிரி இந்த இது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லு, கமலம், கஞ்சம், உளரி, பகயம், இதெல்லாம் தாமரையை குறிக்குது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் என்னது, நம்மளுக்கு இப்ப கமலம் அப்படின்றது நம்ம பேசிக்கா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து படிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். பங்கயம், உளரி அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்குதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா போன தடவை அவங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கும் போதே நம்ம அதுக்கான எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆட்சி சொல்லகராதி, அப்போ மயங்கொழி பிழைகள், இதெல்லாம் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, இலக்கண குறிப்பு அப்படிங்கறத எடுத்து வச்சு அதுக்கேத்த மாதிரிதான் அதுல இருந்து தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இப்ப எழுதக்கூடிய திறன், சொற்களை ஒழுங்குபடுத்துறது, தன்வினை பிறவினை, அது மாதிரி நிறுத்தற் குறிகள், வினாக்குறிகள், கலைச்சொல் சொன்னேன் இல்லையா, 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சொல் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது. சர்ச் என்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீனு, கடல் மைல், நாட்டிக்கல் மைல். அப்புறம் வாசிச்சு புரிஞ்சுக்கிறது, இது நீங்களாவே வாசிச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பழமொழிகள், பழமொழிகள் ரொம்ப போன தடவை ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க குரூப் 2ல. வெளியில இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எளிய மொழிபெயர்ப்பு இதுவும் ஈஸி தான், 5 தான். பென்டிரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டர், கீபோர்டு, கோப்புகள் சார்ந்து, கடிதங்கள் சார்ந்து, நீங்க ஆபீஸ் போறீங்க, ஒரு ஆபீஸ் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான். யூனிட் 7 எப்படி இருக்கும், ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, 15 கேள்வி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதுல எப்படி யூனிட் 6ல திருக்குறள் கவர் ஆச்சோ அதே மாதிரி 20 குறள் திருக்குறள் கவர் ஆகும். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பு ஆராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா அதனூல் தொடர்பானது, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, அவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பானது, ஊவேசா பாருங்க, ஊவேசா, தேப்போமி, இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனார், நிறமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜியுப்போ, வீரமாமுனிவர், தமிழ் துண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே.சி, தவத்திரு குன்றக்கூர் அடிகளார், கண்ணதாசன், காயதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இந்த யூனிட் 7 மட்டும் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க அதுல இருந்துதான் கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சி தரம்னா அதுக்கேற்ற புக்கு, ஸ்கூல் புக்ல இருந்துதான் இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். ரொம்ப வெளியில போக மாட்டாங்க, சரிங்களா. ரொம்ப வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் ரொம்ப அதிகமா கேட்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் உங்களால எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சு 85 மார்க் உங்களால எடுக்க முடியும். 100க்கு 85 மார்க் பிளஸ் போட முடியும்.
85+ போட முடியும். இதுக்கு மேல நீங்க ஒரு 5 மார்க் என்ன பண்ணலாம்? கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங் தான் அங்க பேசும். நீங்க கெஸ் பண்ணி குடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ, அந்த கெஸ்ஸிங் வந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ரீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு தமிழ்ல ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த 5 மார்க் அப்படிங்கிறது வரும். மீதி ஒரு 5 மார்க் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் மெத்தட யூஸ் பண்ணணும். இது வரும், இது வராது அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஒரு கொஸ்டின பார்த்த உடனே அது வந்து சுத்தமா உங்களுக்கு வந்து அத பத்தின ஒரு நாலேட்ஜே இல்ல அப்படிங்கிறப்போ, இது வரும், இது வராது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு 5 வந்து குறிச்சீங்கன்னாவே என்ன பண்ணிடலாம் நம்ம 95 வந்து மார்க் வந்து ஸ்கோரிங் சூப்பரா பண்ணிடலாம். இதுக்கேத்த மாரி நீங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போறீங்க. அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு 100 மார்க் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க? தமிழ் கேட்பாங்க. 100 கேள்வி தமிழ் கேட்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இப்போ நம்ம டாபிக் சொன்னோம் இல்லையா, அந்த டாபிக் வைஸா பிரிச்சு என்ன பண்ணுவாங்க, யூனிட் 1ல இருந்து உங்களுக்கு 100 கேள்வி, யூனிட் 2ல இருந்து ஒரு 100 கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. அதே மாரி கீழ இருக்கிற டாபிக்ல ஏதாவது ஒரு யூனிட் டாபிக் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா 75 மார்க் கேட்பாங்க. 25 மேத்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் உங்களோட ஒரு டெஸ்ட் பேட்ச். ஒரு 80 நாள்ல ஒரு டெஸ்ட் பேட்ச்னா வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க தமிழ்ல நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 மார்க்லாம் படிச்சு மார்க் எல்லாம் வாங்கவே முடியாது. 200 கொஸ்டின் இருக்கும். தமிழ்ல எவ்வளவு இருக்கும்? 200 கொஸ்டின் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ பேஸ் பண்ணி இருக்கும். இது உங்களுக்கு மண்டே டெஸ்ட் நடக்கும். இந்த தமிழ் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே வந்து உங்களுக்கு நடக்கும். இதுவே ஜிஎஸ் டெஸ்ட் எப்படி நடக்கும்? நான் ஜிஎஸ் கொஸ்டின் எப்படி கேட்பேன் அப்படின்னா, 175 கொஸ்டின் உங்களுக்கு குரூப் 1 லெவல்ல தான் நான் டெஸ்ட் வைப்பேன். குரூப் 1 லெவல்ல டெஸ்ட் வச்சா தான் நீங்க குரூப் 2ல ஜெயிக்க முடியும். 175 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிஎஸ் கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். ஜிஎஸ் கொஸ்டின் பிரிச்சு தான் வைப்போம். இதுல பிளஸ் 25 அப்படிங்கிறது மேக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? மேக்ஸ் கேட்போம். 15 கேள்வி அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கேட்போம். 10 கேள்வி அப்படிங்கிறது ரீசனிங். என்ன ரீசனிங்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ரீசனிங் தான் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, நீங்களா யோசிச்சு அப்போதைக்கு என்ன ஆன்சர் குடுக்குறீங்க? அப்போ உங்களால எவ்வளவு தூரத்துக்கு போட முடியுது ஒரு கணக்க? அப்படி சொல்லியிருக்கேன். நம்ம மாணவர்களுக்கு நான் சொல்லும்போதே அப்படி சொல்லியிருப்பேன். இதுல ஒரு 95 பிளஸ் எடுத்துருங்க. இதுல வந்து என்ன பண்ணுங்க? 75க்கு 65யாவது கொண்டு வந்துருங்க. 25க்கு முடிஞ்சா 25 எடுத்துருங்க. ஏதாவது ஒரு கேள்வி, 2 கேள்வி தப்பு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம டாப்பரா வந்து என்ன பண்ணிடலாம்? மார்க் வந்து வாங்கிடலாம். நல்ல மார்க் வாங்கிடலாம். அ டாப் 10க்குள்ள மார்க் வந்துருங்க. அதே மாரி கம்யூனல்ல உங்க கம்யூனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க. அப்படின்னு சொல்லுவேன். இப்படி படிச்சீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஏதாவது எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, 8 மணிக்கு மேல லைவ் வருவாங்க. அப்போ வந்து அதுல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா ரிவிஷன் பண்ணுவாங்க. சார் வந்து உங்களுக்கு அத ரிவிஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ, அப்ப வந்து நீங்க கொஸ்டின் கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.